என்ன ராசா அதுக்குள்ள வந்துட்ட? நான் வரதுக்கு என்ன கேள்வி, சொல்லிட்டா வர முடியும்? என்னது கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு, ஏதாவது உடம்புக்கு முடியலையா கண்ணு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, ராத்திரி பூரா பஸ்ல தூக்கம் இல்லாம வந்தோம். சரி, உன் ஆத்தா ராசம் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா? பரவாயில்ல பாட்டி. என்ன பரவாயில்லன்னு அப்படி சொல்ற? இன்னும் உடம்பு சரியாகலையா? எங்க பாட்டி, பிபி ஏறி போய் பெட்ல சேர்த்து ஊசி போட்டு ட்ரிப்ஸ் ஏத்தி இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. மறுபடியும் அம்மா மனசுல ஏதாவது பிரச்சனை சிக்கல்னு வந்துச்சுன்னா பழையபடி பிபி ஏறிடும். இது மருந்து மாத்திரையால சரியாறது இல்ல பாட்டி. அம்மா எப்பவுமே சந்தோஷமா இதுக்கும் அழட்டிக்காம இருக்கணும். யாரு அரட்டிக்காம? கொம்மா, அது எப்படிப்பா முடியும்? பிறவி குணத்தை மாத்த முடியுமா? எனக்கு ஊரை விட்டு வரதுக்கே மனசு இல்ல. அம்மா கூட இருந்துடலான்னு தோணுச்சு. என்ன பண்றது, வியாபாரம்னு ஒண்ணு இருக்குல்ல. சரி, சரோ எங்க? அதாவது நீ வந்ததுல இருந்து குளிக்கவே இல்லையே, போய் குளிச்சிட்டு வந்திருக்கண்ணா. சரோ எங்க பாட்டி? இரு, முதல்ல உனக்கு நான் காப்பியை போட்டு கொண்டாந்து. அட, சரோ எங்கன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லலாம். அது வந்து தானே வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க யாராச்சும் இங்க வந்தாங்களா? அவங்க யாரும் வரல. அப்புறம் என்ன, சரோ தனியா போயிட்டாளா? அது 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 வந்து கண்ணு, போஸ் வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனையா. காலையில போன் பண்ணாங்க, நம்ம குழந்தை தனியா போக முடியாது அப்படின்னு. செல்வம் வந்து காலையில கூட்டிட்டு போனான், இப்ப வந்துருவாங்க. குழந்தைங்களை பாத்துக்க ஒரு ஆயாவை ஏற்பாடு பண்ணிருக்கேன். நாளைக்கே நம்ம குழந்தைங்களை நான் கூட்டிட்டு வந்துடுறேன். இனிமே நம்ம குழந்தைங்க நம்ம கூடவே இருப்பாங்க. நான் போய் குளிச்சுட்டு வரேங்க.
அப்படி சொல்லாத தனு. தான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சான் ஏறினா மூலம் சறுக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என் நிலைமை அதோட மோசமாயிருச்சு. 10 அடி கூட ஏறல. ஆனா அதுல பாதாளத்துல விழுந்து இனிமே என்னால மீளவே முடியாது. என்ன மாமா இது? நீங்க என்ன மாமா பாவம் செஞ்சீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க யாருக்கும் கெடுதல் கூட நினைச்சது இல்லையே. ஏன் மாமா உங்களுக்கு போய் இப்படி எல்லாம் நடக்கணும்? தெரியல சரோ, சத்தியமா எனக்கு தெரியல. அந்த கடவுளுக்கு கண்ணே இல்ல மாமா. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அதுக்கு தெரியல. ஏமாத்துறவங்க போய் பேசுறவங்க அயோக்கியங்களுக்கு எல்லாம் வாழ்வு கொடுக்குது அந்த கடவுள். உங்களை மாதிரி ஒரு ஆளு போய் ஏன் இப்படி சோதிக்குது? ஏன் துக்கம் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உங்க துக்கம் அதை விட பெருசா வந்து நிக்குதே மாமா. என்ன நினைச்சு நான் அழுதுட்டு இருந்தேன். இப்போ உங்களையும் நினைச்சு வாழ வேண்டி வந்து. அழுது பிரயோஜனம் ஒண்ணு இல்ல சரோ. அழுது அந்த துக்கம் எல்லாம் ஒண்ணு தீந்துராது. நான் செத்தா தான் எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாமா இது? சரோ, வாங்க மாப்பிள்ளை. காலங்காத்தால வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டு எந்த அளவுக்காக இங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க? யாரோட தாலி அறுந்து போச்சுன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கேன். என்னங்க எப்படி பேசுறீங்க? என்ன எப்படி பேசுறது? நீ என் பொண்டாட்டி தானே? நான் தாலி கட்டி எனக்கு புள்ளைய பெத்து கொடுத்தவ தானே நீ? என்னடா இங்க வாய மூடுறா. எனக்கு வேண்டியவங்க தான் உனக்கும் வேண்டியவங்க, எனக்கு வேண்டாதவங்க உனக்கும் வேண்டாதவங்க தாண்டி. அதான் இவங்க எல்லாரும் வீட்டை விட்டு விரட்டிட்டேன்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? இவங்க யாரும் எனக்கு பிடிக்கல, இவங்க மூஞ்சில முடிக்கிறது கூட நான் விரும்பலன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட உங்க வீட்டுல உனக்கு என்னடி வேலை? கட்டம் புருஷனா குத்துக்கலாட்டம் இருக்க? உன் கண்ணுல ஏண்டி இவ்வளவு தண்ணி வருது? மாப்பிள்ளை நீங்க கோச்சுக்கிற நீங்க பேசாதீங்க. நீங்க ஒரு பெரிய மனுஷன், உங்க மேல மரியாதை வச்சிருந்தேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்க தெரியல உங்களுக்கு. அறிவு இருக்கா உங்களுக்கு எல்லாம்? என்ன பேசாதடா. அதான் உங்க சங்காத்தமே வேண்டாம்னு உங்களை எல்லாம் வீட்டை விட்டு துரத்திட்டனே. அதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டாம்? இவ உங்க வீட்டு வாசல தேடி வரும்போது சொல்ல வேண்டாம்? புருஷனுக்கு தெரியாம எங்கெல்லாம் வரது தப்பு, வீட்டுக்கு போன அனுப்பிச்சிருக்க வேண்டாம்? அது தெரியாம நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். உங்களுக்கு எல்லாம் ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வேற. மாப்பிள்ளை என்ன ஆச்சுன்னு தெரியா? சமாதானமா? அதான் வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன அந்த வீட்டுக்கு போன் பண்ற பழக்கம், இவ்வளவு கூட்டு வச்சு பேசுற பழக்கம்? எங்க அம்மா சொன்னாங்க நீங்க சிரிச்சு சிரிச்சு கழுத்து இருக்கிற ஆளுன்னு. அது உண்மைதான். நீங்க தயவு செஞ்சு அப்பாவை மட்டும் தப்பா பேசாதீங்க. பேச வேண்டி அப்படிதான் பேசுவேன். நீங்க எல்லாம் தப்பான கூட்டம், தப்பான குடும்பம், தப்பான ஆளுங்க. அம்மா உன்னை பத்தியும் சொன்னாங்க. நான் நம்பல. எங்க அம்மா என்கிட்ட இருந்து பிரிக்கிறது சதி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அப்ப நம்பல, ஆனா இப்ப நம்புறேன்டி. எங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டது, எங்க அம்மா அவமானப்படுத்தினது எல்லாம் நீ பண்ண பிளான். அம்மா என்கிட்ட இருந்து பிரிக்கிறது சதி பண்றியா நீ? மாமா வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்ன உடனே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சிய தூக்கி வச்சுப்ப. இப்ப மட்டும் உன் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காத? அதான் உங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு நான் நினைக்கலையே. அப்ப இவன் மட்டும் எப்படி உங்க எல்லாருக்கும் சொந்தக்காரியாவா? அண்ணே பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. நீதான் கூட்டு வந்தியா? இந்த கூட்டத்தோட காத்து கூட நம்ம மேல படக்கூடாதுடா. நம்ம அம்மா நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு சதி பண்ணிட்டு இருக்கிற கும்பல் இது. இவங்களுக்கு நீ எடுப்படி வேலை பாக்குறியா? டேய், நீ என் தம்பி என்ன? நம்ம அம்மா வயத்துல நீ பிறந்தது உண்மைன்னா இனிமே இந்த கூட்டத்தோட சங்காத்தம் உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம்டா. முடிவு பண்ணிக்க. பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு. என்னது? நாங்களே இங்க நொந்து போயிருக்கோம். அந்த சமயம் உனக்கு மேல நான் வந்து போயிருக்கேன். எங்க அம்மாவை எங்கேயோ தனியா மலையடி வாரத்துல விட்டு வந்திருக்கேன். வயசான காலத்துல உடம்புக்கு வேற முடியாம கூட இருந்து கவனிச்சுக்க முடியல. கூட பிறந்த தங்கச்சி சம்பளத்துக்காக யாரோ குடிகார பசங்களுக்கு எல்லாம் குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்கா. அதுக்கு மேல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? நானு என் தங்கச்சி எங்க அம்மா எல்லாம் பிரிஞ்சு தனித்தனியா இருக்கணும். நீ இங்க உங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஒன்னா இருந்து கூத்தடிக்கணும். நல்லா எண்ணெயா சகல சகலன்னு கூப்பிட்டு வருவிய. நான் கூட பிரியான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது. கூட்டத்துக்கெல்லாம் 2 மூஞ்சி 2 நாக்கு 2 புத்தி. இது வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன். இனிமே நம்ப மாட்டேன்.
எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். உன்னை எங்க வேண்டாம், வீட்டுக்கு வா, பாத்துக்கிறேன். கிளம்புடி, கிளம்புடினா அடி. தம்பிய பொண்ணை காப்பாத்துங்க தம்பி. நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்ப. நான் என்ன பண்றேன்னு நான் நிறைய பாவம் பண்ணிட்டேம்மா. லீலாவை அளவுக்கு அதிகமா பாடா படுத்திட்டேன். இதே வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா தூங்கும் போது கல்ல தூக்கி போட்டிருப்பா. அந்த அளவுக்கு பாடா படுத்திட்டேன். இப்ப நான் மனசு மாறிட்டேம்மா. என் பொண்டாட்டி பிள்ளைங்கள நான் நல்லபடியா வச்சிருப்பேன். உன் மேல சத்தியமா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும். போதும். இத்தனை நாள் நடந்த நாடகம், பிரச்சனை, மனவேதனை எல்லாமே போதும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும். இனிமே இதுதான் உன் குடும்பம், இது மட்டும் தான் உன் குடும்பம்னு சத்தியம் பண்ணு. சாமி முன்னாடி நின்று சத்தியம் பண்ணு. இனிமே உனக்கும் உன் பிறந்த வீட்டு சம்பந்தங்களுக்கும் எந்த ஒட்டம் வரும் இருக்கக்கூடாது. உனக்கு புருஷன் இருக்கா, குழந்தை இருக்கு. இனிமே இதுதான் என் குடும்பம், மத்த யாரும் தேவையில்லைன்னு சத்தியம் பண்ணு. என்னடி பாக்குற? சத்தியம் பண்ணடி. எப்படிங்க என் கூட பிறந்தவங்களையும் அப்பாவையும் உதற சொல்றீங்களே? அவங்க வேண்டான்னு உதற சொல்லி சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்றீங்களே? என்னால முடியாதுங்க. எப்படிங்க முடியும்? ஏன் முடியாது? நான் எங்க அம்மாவையும் தங்கச்சியும் பிரிஞ்சில. என்னை விட பெத்தவங்க மேல பாசம் வச்சோளா நீ? நானே பிரிஞ்சிருக்கும் போது நீ பிரிஞ்சிருக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. சத்தியம் பண்றீங்க? அண்ணே, ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க? வேண்டாம், நல்லா வாய மூடுறான், வெட்டி சாச்சிருவேன். இது ஏன் வீடு. இங்க ஏன் விருப்பம் தான் முக்கியம், ஏன் வார்த்தை தான் கடைசி. என் பேச்ச கேட்காத எந்த கேள்விக்கும் இந்த வீட்டுல இடம் கிடையாது. அது கூட பிறந்தவனா இருந்தாலும் சரி, கட்ட பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. ஏய், என்னடி மண்ணு மாறி நிக்கிற? சத்தியம் பண்றீ? சத்தியம் பண்ண மாட்டா? அப்ப உனக்கு நான் முக்கியம் இல்ல. இந்த வீடு, இந்த குடும்பம், உன் பிள்ளை எல்லாம் முக்கியம் இல்ல. உன் பிறந்த வீடு தான் முக்கியம், உன் கூட பிறந்தவங்க தான் முக்கியம். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன், முட்டா பையன் அப்படித்தானே? அப்படி என்ன நடி
இவ்வளவு நேரம் நின்னு பேசிட்டு இருக்க மண்ணு மாதிரி நிக்கிற என் மேல அவ்வளவுதான் மரியாதை இல்ல என்ன பொம்பளை நீ கட்ட புருஷன் மேல கொஞ்சம் கூட மதிப்பு இல்ல மாமியார் மேல இவ்வளவு பாசம் இல்ல தங்கச்சி என் கிட்ட இந்த பிரிச்சுட்டு கல்லு மாதிரி நிக்கிற நீ அடே அப்பா அடே செல்வத்தை அடா என்னடா ஏடா பாக்குறாடா மண்டையில மூணது கடா உனக்கு மடையா ஆபரேஷன் பண்ணி இப்பதானடா பச்சை உடம்போட வந்திருக்கா அவளை போய் இந்த அடி அடிக்கிறேடா பாவி ஏண்டா நீ மனுஷனா மிருகமா வேற இந்த வீட்டுக்கு வந்து வாச்சிருக்கேன் எங்க வீட்டுல தின்னுட்டு எங்க வீட்டுக்கு நன்றி கெட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க ஏலாம் ஒரு பெரிய மனுஷன் சொத்த தனிச்சுக்கிற புத்தி வேண்டாம் அண்டன வீட்டுக்கு நல்லதை நினைக்கிறத விட்டுட்டு இவளுக்கு வேலை பிடிக்கிறீங்க அறிவு கிட்ட முண்டம் ஏண்டா மாணிக்கம் என்னடா என்ன இப்படி எல்லாம் பேசுற வேற சொல்லாது என்னைக்காவது எனக்கும் எங்க அம்மாவுக்கும் நல்லது நினைச்சிருக்கேன் நீ எங்க வீட்டுல தின்னு உடம்ப வளர்த்துக்கிட்டு நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிறேன் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது வெளில போ என்ன பாக்குற முதல்ல வெளில போ இல்லன்னா கொலை பண்ணிடுவேன் கொல்லுவடா கொல்லுவ ஏன்னா நீ இப்ப வெறி பிடிச்சு போயிருக்கிற கொலை பண்ண கூட தயங்க மாட்டா நீ முதல்ல வெளில போ அட போடா இதுக்கு முன்ன நீ எத்தனையோ முறை என்ன கேவலப்படுத்தி பேசி இருக்கிற அசிங்கமா எல்லாம் பேசி இருக்கிற ஆனா அத்தனையும் மறந்து பழையபடி மானங்கெட்டு போய் இந்த வீட்டுல வந்து நான் கிடக்குறேன் அப்படின்னா கஞ்சிக்கு செத்து போயில்லப்பா பெத்த புள்ளைய விட உங்க மேல அதிகமா பாசம் வச்சுட்டேன் பாரு அதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது கட்டினவளை பத்தியே புரிஞ்சுக்காதவன் நீ மத்தவங்களை பத்தி நீ எப்படி புரிஞ்சுக்க போற முதல்ல வெளில போ வயசானவளாச்சேன்னு பாக்குறேன் அடே நீ என்ன திட்டாலும் சரி என்ன பேசினாலும் சரி கொண்டே போட்டாலும் சரி இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன்டா அதிலும் சரோப இந்த நிலையில தனியா விட்டுட்டு நான் போக மாட்டேன்டா அடே நீ உன் இஷ்டமா என்ன செய்யணுமோ அது போல உன் இஷ்டமா செய்துக்கடா போடா எக்கடனா கெட்டு போ ஆனா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க இனிமே இவளுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது எப்ப பிறந்த வீட்டுக்காரங்களை விட்டு கொடுக்க முடியாதுங்கிறாளோ என்னாலே இவளை பொண்டாட்டி நேத்துக்க முடியாது இனிமே எனக்கும் உனக்கும் எதுவுமே கிடையாது இன்னியோட உன்னை அறுத்து விடுறேன் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க நடராஜன் என் பையன் என் கூட தான் இருப்பான் உனக்கும் அவனுக்கும் எந்த உறவும் கிடையாது இனிமே எல்லாம் அத்து போச்சு ஐயா வேணாம் கண்ணா மாணிக்கம் சொன்னா ராசா உன் பிறந்த வீட்டுக்காரங்களே கட்டிட்டு அழுப்பா மாணிக்கம் ராசா வேணாம் சொன்னா கேட்டா கண்ணா மாணிக்கம் என்னம்மா இது எங்க மாதிரி ஆளுங்க வீட்டுலதான் இந்த மாதிரி கூட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு தெரியும் ஆனா இந்த வீட்டுல இது மாதிரி நடக்கிறத பாக்கும்போது என் மனசே தாங்கலம்மா அழாதம்மா அழாதம்மா வேண்டாம் கண்ணு அழாதம்மா யோ போஸ் வெளியே வாயா யோ போஸ் கீழே இறங்கி வா அண்ணே மேல வாங்கண்ணே பேசலாம் யோ கீழே வாயா என்னன்னு இது வாசல்ல இருந்து சத்தம் போட்டுருக்கீங்க மேல வாங்கண்ணே வந்து யோ இல்லாததையா பேச போறா இறங்கி வாயா ஏய் ஆர்டர் எடுக்குன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போனல இப்ப காசுக்கு என்ன சொல்ற நீ வீட்டுல உட்கார்ந்து யோ பேசலாம் உட்கார்ந்து உன் வீட்டுல என்ன சம்மந்தம் பேச வந்திருக்கா கெஞ்சி காசு வாங்கிட்டு போன இல்லையா வாங்கின காசை திரும்ப கொண்டு வந்து கொடுக்க தெரியாதா நீ வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டா நான் உன்னை எங்கெல்லாம் தேடி அலைகிறது காசை வாங்கி தின்னுட்டு ஏப்ப விட்டுலான்னு பாத்தியா வார்த்தை விடாதீங்க கார்மெண்ட்ஸ் எரிஞ்சு போச்சு அதனாலதான் கொடுக்க முடியல யோ உன் கார்மெண்ட்ஸ் தெரிஞ்சா எங்களுக்கு என்னையா தர வேண்டிய பணத்தை ஒழுங்கா தந்துரியா தானோ கோபி கொடுத்த பணத்தை எடுத்துட்டு வா சரி நீ 20,000 ரூபாய் எடுத்துங்க அண்ணன் 10,000 ரூபாய் கொடுத்துருங்க என்னையா பிச்சையா போடுற யோ யானை பசிக்கு சோள பொறி போட்ட மாதிரி இது என்னையா கணக்கு
இத நீங்க வட்டி மாதிரி வச்சுக்கோங்க. அசல நான் கூடிய சீக்கிரம் திருப்பி தந்துறேன். எங்க இருந்தே தருவ? நாங்க வாங்கின இடத்துல பதில் சொல்லணும்ல. அவங்களே என்ன நெருக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரு, நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது. மொத்த பணத்தை அசல் வட்டியமா வை. ஒரே நிமிஷத்துல நான் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறேன். இப்படி புடிச்ச முடியா மொத்தத்தையும் கொடுன்னு சொன்னா நான் எப்படி உடனே ரெடி பண்ணி கொடுக்க முடியும்? போஸ், அது உன் பிரச்சனை. எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. எங்க பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வழியை பாரு.